தமிழக அரசு ஊழியர்கள் கடந்த 8 வருடமாக வைத்துக் கொண்டு இருக்கும் கோரிக்கை ஒன்றை அரசு நிறைவேற்றும் திட்டத்தில் இருப்பதாக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான இறுதிக்கட்ட ஆலோசனைகள் நடந்து வருகிறதாம். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றியுள்ளது. உதாரணமாக பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், பால் விலை குறைப்பு நிறைவேற்றப்பட்டுவிட்டது. இன்னொரு பக்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 கொடுக்கும் திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே சமயம் இன்னும் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. உதாரணமாக பெட்ரோல் விலை குறைப்பு, பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் தான் கர்நாடகாவில் பழைய ஓய்வூதியம் அமல்படுத்தப்படும் என அம்மாநில முதல்வர் சித்தராமையா அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். அம்மாநில தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் முதலமைச்சர் சித்தராமையா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் இடையே பழைய ஓய்வூதிய திட்டம் மிக முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஆனால் இதை செயல்படுத்த முடியாது என்று முன்பு நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டசபையிலே தெரிவித்திருந்தார். பழனிவேல் தியாகராஜன் சட்டசபையில் கடந்த 2022 வருடம் பேசுகையில், தனிநபர் ஒருவருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஆண்டுக்கு ரூபாய் 2 லட்சம் செலவாகிறது. அதே நேரம் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் தனிநபர் ஒருவருக்கு ரூபாய் 50,000 தான் செலவாகிறது. எனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது சாத்தியமற்றது என்று தெரிவித்தார். அவரின் இந்த பேச்சு அரசு ஊழியர்கள் இடையே பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தியது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 95% ஆதரவு எப்போதுமே திமுகவுக்கு தான் கிடைக்கும். ஆனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களின் முக்கிய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அதனால் கடும் அதிருப்தி அடைந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக முடிவெடுக்க வேண்டும் என தீர்மானித்திருந்தனர். அந்த வகையில் அவர்களின் ஆதரவு பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு உதாரணமாக தபால் வாக்குகளை சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசு ஊழியர்கள். தமிழகம் முழுவதும் தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களும் வயதில் மூத்தவர்களும் தபால் வாக்குகள் பதிவு செய்ய வழிவகை உண்டு. அந்த வகையில் முதியவர்கள் வாக்களித்தனர். எண்ணிக்கையின்படி இது மிக குறைவு. ஆனால் தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகம். அவர்கள் முழுமையாக தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். தமிழகம் முழுவதும் பதிவான மொத்த தபால் வாக்குகளின் எண்ணிக்கை 2,48,416. இதில் திமுக கூட்டணிக்கு 1,11,150 வாக்குகளும், பாஜக கூட்டணிக்கு 62,707 வாக்குகளும், அதிமுக கூட்டணிக்கு 50,241 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 24,318 வாக்குகளும் கிடைத்துள்ளன. பொதுவாக திமுக 95% வாக்குகளும், மீதமுள்ள 5% வாக்குகள் அதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கும் கிடைக்கும். ஆனால் திமுக வாங்கும் தபால் வாக்குகளும் அடுத்த நிலையில் வருகிற அதிமுக வாங்கும் தபால் வாக்குகளும் இடைவெளி பெரிதாக இருக்கும். ஆனால் இந்த முறை பதிவான தபால் வாக்குகளில் 50%க்கும் குறைவாக தான் திமுகவுக்கு கிடைத்துள்ளது. அதே போல தபால் வாக்குகளில் எப்போதும் 2வது பட்சத்தில் இருக்கும் அதிமுக இந்த முறை 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதிமுகவை வீழ்த்தி 2ஆம் இடத்தில் பாஜக வந்துள்ளது. இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. தபால் வாக்குகளிலேயே திமுக 50%க்கும் குறைவாக, அதாவது 45% மட்டுமே எடுத்திருக்கும் போது வாக்குப்பதிவில் எந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் வாக்களித்திருப்பார்கள் என முதல்வர் ஸ்டாலின் கணக்கிட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் விவரித்து பேசுகிறார்கள். திமுகவுக்கு எதிரான மனநிலையில் அரசு ஊழியர்கள் இருப்பது மட்டுமல்லாமல் 2வது இடம் வருவதற்கேற்ப பாஜகவை அரசு ஊழியர்கள் ஆதரித்திருப்பதும் உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சுட்டிக்காட்டுகின்றனர். குறிப்பாக திமுக உற்று கவனிக்க வேண்டும் என்கின்றனர். தங்கம் தென்னரசு தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தொழிற்சங்கங்களும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன. இந்த நிலையில் தான் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது. பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றி முன்னதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அளித்த பேட்டியில் இது தொடர்பாக மத்திய அரசு குழு அமைத்துள்ளது. அரசு ஊழியர்களின் நலனில் மாநில அரசு எப்போதும் கவனமாக இருக்கும். இது தொடர்பாக பலர் எங்களிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தேவையான நடவடிக்கையை நாங்கள் விரைவில் எடுப்போம் என்று தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். அந்த வகையில் வரும் பட்ஜெட்டில், அதாவது பிப்ரவரி மாதம் பழைய பென்ஷன் பற்றி அறிவிப்பு வரும். அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடக்கின்றன. பட்ஜெட்டில் பழைய பென்ஷன் பற்றி கூறுவார்கள் என்று கூறப்படுகிறது. லோக்சபா தேர்தலில் அரசு ஊழியர்களிடம் இழந்த ஆதரவை பெறும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர இருப்பதாக தகவல்கள் வருகின்றன.